வாழ்க பல அப்படியே ஆகட்டுமா. அப்பா வந்து நம்ம எல்லாம் காட்டு ஆவல் பார்க்க சொல்லியிருக்காரு. ஆமா சொல்லியிருக்காரு. ஆமாம்மா. அது நம்ம இடத்துல யாரோ இடத்துக்கு தோணி வந்திருக்கா. அப்படியா? ஆத்தாரியத்தை அவளே ஃபுல்லா வச்சிருக்கேன். எதையாச்சும் வைங்க. சத்தமிக்க கொண்டு சுத்தமா இல்லைண்ணே, சுத்தமா இல்லை, ரெண்டுலுமே இல்லைண்ணே. கொஞ்சம் நைல ஏத்துங்க. அதில் யாரு புதுசு அழைச்சதுக்காக? வணக்கம் வணக்கம். வாழ்க வளமுடன், பல்லாண்டு காலம் வாழ்க வளர்க. உன் பேர் என்னடி? தாயே மீனாட்சி. இருக்க தட்டி எனக்கு கவலையே இல்லடா. எப்படியா? என்னைக்கு தாய் மீனாட்சி எனக்கு அருள் கொடுத்துக்கிட்டே இருப்பாள். இருக்கட்டும். உன் பேர் என்னடி? என் பேரு முத்துருளாய். முத்துருளாயா? நல்லா இருக்கு. என்னாச்சு இந்த ஆட்டம் ஆடுற? என்னடி ஆச்சு? ஏய் சொல்லிட்டு ஏதாவது செய்டி. என்னாச்சு? வெக்கமா? ஒழுக்கமா இருக்க அந்த பொட்டு வரைக்கும் அது வேற பாரு உன்னோட என்ன குத்து குத்துருங்க. அதனால அப்பா வந்து காவலுக்கு சொல்லிருக்காரு. கண்ணு கருத்துமா நம்ம எல்லாம் காவல் பார்க்க போறோம். அதனால காவல் பார்க்கணும், கண்ணு கருத்துமா காவல் பார்க்கணும். அதனால அப்பா வந்து காட்டுக்கு காவல் போன்னு சொல்லி நான் பயந்துட்டேன்டி. வாங்கம்மா, எனக்கும் பயம் வந்துருச்சு. அப்பா சொன்னாரு காட்டுல பாத்தீங்கன்னா பெரிய பெரிய மிருகம்லாம் இருக்குன்னு. சிங்க பன்றி கரடி யானை புலி சிறுத்தைலாம் இருக்குன்னு இருக்காரு. நான் புலி சிறுத்தை எல்லாம் கரெக்டா இருக்குன்னு சொல்லிருக்கேன். நான் ஒண்ணு தப்பா சொல்லலையே. புலி சிறுத்தை எல்லாம் இருக்குது. யானை பன்றி கரடி புலி சிறுத்தை. அடியே இன்னொன்னு நல்லா தெரிஞ்சுக்க. இன்னொன்னு புலியை பார்த்திருக்கிய? புலி எப்படி இருக்கும்? நம்ம காட்டுக்குள்ள புறந்துச்சு. காட்டுக்குள்ள போன புலி வந்துருது. நான் முத இப்பதான் காட்டுக்கு போறேன். இல்லடி புலி வந்துருச்சுன்னு வச்சுக்க. புலியை எதை வச்சு விரட்டணும்? புளிய எதை? கம்பு கம்பு வச்சு வெட்ட வேண்டியதானே. நீ எப்படி வெட்டுவ? அதுல தீய பொருத்தணும். தீ பொருத்தணும். எதுல? தீய கண்டாத்தே புலி ஓடும். அதனால எப்படி விரட்டுவடி? அதனால நீங்க சொல்லுங்க. எனக்கு தெரியாது. நீ கொஞ்சம் சொல்லினா பட. ஏன் அடிப்ப? ஒருவேளை சொல்லி பார்க்கட்டுமா? இந்த பாரு அங்க புலி வந்துச்சுன்னு வச்சுக்க. புலி இங்க பாரு தீ, புலி இங்க பாரு தீ அப்படின்னு விரட்டுவி. அதனால பேசிக்கிட்டு நந்தவனத்துக்கு வந்துட்டோண்டி. அங்க பாரு குயில்கள் கூவது, மயில்கள் ஆடுவது. இந்த இடத்த பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உனக்கு எப்படி இருக்கு? மகிழ்ச்சியா இருக்கு. இந்த தண்ணியில போய் எல்லாரும் குளிச்சு வரலாமாம்மா? இல்ல குளிச்சு எப்படி குளிச்சுட்டு வரலையா? வாங்க 3 பேர் சேர்ந்து குளிப்போமா? ஏய் இது என்னடி 5 மலை இருக்குது? ஆமா நடுவுல என்ன ஒரு 4 மலைக்கு 5 மலை நாடி இது குளிச்சு நிலம்ல. உனக்கு எப்படி இருக்கு? சந்தோஷமா உங்களுக்கு இருக்கிற மாதிரி இன்னைக்கு இருந்திருந்தா நாட்டாச முட்டையில 5 ஏக்கர் வாங்கிட்டு இருக்கேன். என்ன செய்ய? அந்த ஆத்தா முத்துமாரியும் அந்த கண்ணா ஆஸ்தாலும் கொடுத்து வைக்கலையே. நான் ஒரு கனவு கண்டேன்டி. நாங்களே ஒரு கனவு காண்றதுக்கு 1 வருஷம் ஆகுது. தினமும் நான் ஒரு கனவு காண்றீங்களே. வீட்டுல போய் நாட முடிஞ்சு தூங்குறீங்களா இல்ல சும்மா உட்காந்து பண்ணிருக்கீங்களா? தூங்குனதாண்டி கனவு, ஒரு பைத்தியக்காரி. அதனால நான் ஒரு கனவு கண்டேன். அந்த கனவுல வந்து எப்படி இருந்தாரு? எப்படி இருந்தார் சொல்லுங்க. எதுவுமே பேசக்கூடாது, நான் சொல்றத மட்டும் கேட்கணும். எப்படி இருந்தார் தெரியுமா? அவர் வந்து வேல் பிடிச்சிட்டு வந்தாரு, அப்புறம் முப்பட்டை போட்டு வந்தாரு, அதுக்கப்புறம் ருத்ராட்ச கொட்டை போட்டாரு, அப்புறம் ஒரு காலுக்கு கீழே பாம்பு இருந்துச்சு, சேவல் இருந்துச்சு, ஆட்டுக்கிடாய் இருந்துச்சு. அவர் யாருன்னு நீங்க சொல்லுங்க. இதெல்லாம் பார்க்கையில நம்ம டீக்கர முறிய மைதான் தெரியுது. உன் கனவுல தாண்டி அப்படி கொட்டவங்களா வருவாங்க. அதை சொல்லுவா பாரு. இப்ப அம்மா சொன்னாங்கல்ல, பாம்பு வச்சிருந்தாரு, கிடா வச்சிருந்தாரு, மயில் வச்சிருந்தாரு. அதுக்கு என்னமா? ஆட்டுக்கிடாய் இருந்துச்சு, சேவல் இருந்துச்சு. இதுவரை யார் வச்சிருப்பது? அவர் இல்ல, இது பூரா சர்க்கஸ்காரர். ஏண்டி இப்படிலாம் நான் சொல்லவே மாட்டேன். அப்புறம் அவர் யார் தெரியுமா? நம்ம குலக்கடவுள் முருகர். அப்பவே தெரிஞ்சுக்கிட்டேன் பாத்தியா? அம்மா கனவுல வந்தது யாருன்னு. இருக்கட்டும், அவரை நான் எப்படிலாம் நினைச்சிட்டு இருக்கேன் தெரியுமா? நீங்க முருகன் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. எந்த முருகன்? எந்த முருகனா? குலக்கடவுள் முருகர் இல்லம்மா. நம்ம நாட்டரசங்க கோட்டையில நம்ம பொட்டா கடையில பதினாறுல முருகன். பிச்சு விடுவேன். இருக்கட்டும், நீ யாரையும் காதலிக்கிறியா இல்லையா? ஆமா, நான் நாட்டுனா அப்புறம் நான் உன்னை ஏத்துனா பாத்துக்க. அண்ணன் எந்த அண்ணன்? 7 அண்ணனுங்க இருக்காங்க. நான் தான்
பாரு. சரி இருக்கட்டும் அம்மா. ரெண்டு பேருமே இப்ப ஒரே ஆளை காதலிக்கிறீங்களா? நடுவுல அந்த வீரத்தேவனை தான் காதல் பண்ண. அப்படியா? இருக்கட்டும். ஏய் பார்த்து பார்த்து. அதனால நான் அவரை எப்படிலாம் நினைச்சிட்டு இருக்கேன் தெரியுமா? சொல்லாம தான் சொல்லி புட்டா மிச்சம் இல்லாம என் கண்ணு ரெண்டு ஆக்கி புட்டா தூக்கம் இல்லாம எங்களை திரும்பி பார்த்து சொன்னதான் என்னம்மா நாங்களும் எப்படி இருப்பான்னு தெரிஞ்சுக்கோம்ல. அப்படியா? ஆமாம்மா. ஏய் நம்ம எல்லாம் கும்மி அடிச்சு விளையாடுவோமா? இந்த வருதுமா ஓடி கொடுங்க எனக்கு கடன் சொல்லியிருக்காரு. நாளைக்கு மத்தியானம் தரேன்னு போயிருக்கு. நன்றி. அன்பளிப்பு கொடுத்த அன்பு உள்ளத்திற்கு பாண்டி குடும்பத்தினருக்கு நன்றி. நன்றி கிடந்த வணக்கம். நன்றி நன்றி நன்றி. சரி அதனால ஏய் நம்ம கும்மி அடிச்சு விளையாடுவோமா? ஆமாம்மா. உனக்கு கும்மி அடிக்க தெரியுமாடி? எனக்கு கும்மி தெரியாது. ஏய் பெண்களுக்கே உரியது கும்மி, அதை அடிக்க தெரியாது. கும்மி மட்டும்தான். நீ எல்லாம் பொம்பளை அடி. நம்மளுக்கு கும்மி அடிக்க தெரியும், ஆனா அவருக்கு ரம்மி அடிக்கத்தான் தெரியும். இன்னைக்கெல்லாம் கிரிக்கெட் விளையாண்டோம்லம்மா, இப்படி அடிக்க அப்படி பிடிக்க அது விளையாடலாமா? எனக்கு அதெல்லாம் தெரியாது. என்னம்மா போங்கம்மா. ஏன் உனக்கு என்ன தெரியும்? நமக்கு கும்மி அடிக்க தெரியும், ரம் அடிக்கத்தான் தெரியும். இருக்கட்டும், கும்மி அடிச்சு விளையாடுமா? தில்லே புள்ள ரெங்குமா